ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. திருப்பாவையிலே ஆச்சாரியனும் திவ்ய தேசமும் என்ற அனுபவத்திலே இன்று 21வது நாள் 21வது பாசுரம் ஏத்த கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப என்கின்ற பாசுரத்திலே மிக அற்புதமான ஆச்சாரிய அனுபவம். புத்திராதிச்சேத் பராஜயம் என்ற வாக்கு, அதே போலே சிஷ்யாதிச்சேத் பராஜயம் அப்படின்னு சொல்லுவார்கள். அதாவது தகப்பனார் தன்னுடைய மகனிடத்திலே தோல்வி அடைய விரும்ப வேண்டும், அதே போல ஆச்சாரியன் தன்னுடைய சிஷ்யனிடத்திலே தோல்வி அடைய விரும்ப வேண்டும்னு இதற்கு அர்த்தம். இதனுடைய உள்ளர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஆச்சாரியன் தன்னை காட்டிலும் இந்த சிஷ்யனானவன் நன்னாக அத்தனை பொருள்களையும் அறிந்தவனாக பகவத் அனுபவத்திலே திளைத்தவனாக இருக்க வேண்டும் அப்படின்னு விருப்பத்தோடு மகிழ்ச்சி கொண்டிருப்பவர் அப்படின்னு அர்த்தம். இதற்கு பல ஆச்சாரியர்கள் உதாரணமாக திகழ்ந்திருக்கிறார்கள். எம்பெருமானார் திருமலையாண்டானிடத்திலே திருவாய்மொழி கேட்கும் போது ஆளவந்தார் திருவுள்ளத்தில் இருந்த அர்த்த விசேஷங்களை தாம் எல்லாம் தெரிந்து கொண்டு அந்த ஆச்சாரியருக்கும் உணர்த்தினார் அப்படிங்கிறது குரு பரம்பர பிரபாவம் என்கின்ற கிரந்தத்திலே இளையாழ்வார் வைபவம் என்கின்றதிலே பிரசித்தியாக சொல்லப்பட்டிருக்கு. அதே போல கூரத்தாழ்வான் போதாயன விருத்தி கிரந்தத்தை எல்லாம் தன்னுடைய திருவுள்ளத்திலே தேக்கி கொண்டிருந்து சுவாமி தாமும் விஸ்மயப்படும்படி மேதா பிரதிபாவ விலாசாலியா இருந்தார், மேதா விலாசம் தெரியும்படியா இருந்தார் கூரத்தாழ்வார். போதாயன விருத்தி கிரந்தத்தை எல்லாம் சுவாமி ஒன்றும் நீர் தேவரீர் கவலைப்பட வேண்டாம், எல்லாம் மனசிலே தேக்கி வைத்திருக்கேன், அடியேன் சொல்றேன், தேவரீர் கேட்டருள வேண்டும் அப்படின்னு சொன்னாரே, அது ஒன்றே போருமே கூரத்தாழ்வானுடைய மேதா பிரதிபால விலாசம் தெரிவதற்கு. அப்படி விளக்கிலே கொளுத்தின தீவட்டி போலே ஆழ்வானை அதிசயித்த பட்டர், பட்டரை அதிசயித்த நஞ்சியர், நஞ்சியரை அதிசயித்த நம்பிள்ளை, இப்படி ஆச்சாரிய பரம்பரையிலே ஞான நிதிகளாக விளங்கினவர்கள் அப்படின்னு நாம் தெரிந்து கொள்றோம். சிஷ்யனை போத்தி மகிழ்ந்து கொண்டாடின ஆச்சாரியர்கள் அப்படின்னு நமக்கு தெரிய வருகின்றது. இவர்கள் எல்லாரும் வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருகவென்னு மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாளேன்னு திருநெடுந்தாண்டக பாசுரத்திற்கு இலக்கியமா அவர்கள் விளங்கினார்கள் அப்படிங்கிற ஐதீகம் நமக்கு இங்கே நன்னாக தெரிகின்றது. ஆக ஏத்த கலங்கள் எதிர்பொங்கி மீதளிக்கும் தன்மை அப்படிங்கிறது இதுதான். சிஷ்யர்களை ஆச்சாரியனாரவர் கொண்டாடி மகிழ்வது, வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருக வருக அப்படின்னு கொண்டாடுவதுதான் இந்த ஏத்த கலங்கள். அப்ப ஏத்த கலங்கள்னா சத் பாத்திரங்களான சத் சிஷ்யர்கள் அப்படின்னு தெரியறது. ஆக ஏத்த கலங்கள் சத் பாத்திரங்களான சத் சிஷ்யர்கள் எதிர்பொங்கி மீதளிக்கும்படியால் இவர்கள் ஆச்சாரியர்கள் கொண்டாடும்படியான தன்மை என்று இதிலிருந்து தெரிகின்றது. மற்றொரு அனுபவம், மாத்தார் உனக்கு வலி தொலைந்து உன் வாசற்கண் ஆத்தாது வந்து உன் அடிபணியுமா போலே போத்தியாம் வந்தோம் புகழ்ந்து அப்படிங்கிற இந்த வரிகளுக்கு பகவத் பரமான அர்த்தமும் ஆச்சாரிய பரமான அர்த்தமும் ரெண்டுமே உண்டு. சர்வபூத சுக்ருத்தன் ஆக எம்பெருமான், அந்த எம்பெருமானுக்கு பகவத் விரோதம் செய்து தெரியக்கூடியவர்கள் தான் மாத்தார் அப்படின்னு சொல்லப்படுபவர்கள். பாண்டவான் விஷிசே ராஜன் மம பிராணாகி பாண்டவாகா அப்படின்னு எம்பெருமானே கீதையிலே தானே நமக்கு அருளி இருக்கான். இந்த பாண்டவர்கள் எனக்கு பிராணனானவர்கள், பாண்டவர்களை துவேஷிக்கக்கூடியவர்கள் என்னையுமே துவேஷித்தவர்களாகவே ஆகின்றார்கள் அப்படின்னு சொல்றபடிக்கு இந்த பாகவத விரோதம் பண்ணி திரியும் அவர்கள் தான் மாத்தார் என்று இந்த இடத்திலே சொல்லப்படுபவர்கள். அப்படி அவர்கள் கோக்கக்கூடிய இந்த எதிர் அம்பு, இந்த விரோதிகள் கோக்கக்கூடிய எதிர் அம்பு, அதை பார்த்து ஜீவிக்க மாட்டாமல் நாங்கள் எல்லாம் கதியற்றவர்களாய் உன்னுடைய திருவாசலிலே வந்து படுகாடு கிடக்கின்றோமே, நாங்களும் வந்து சேர்ந்து போத்தி புகழுமா போலே உனது பாலே போல் சீரில் பழித்தொழிந்துன்னு சொல்றபடிக்கு நாங்கள் வந்து படுகாடு கிடக்கின்றோமே, ஆற்றாது அவர்கள் கோக்கக்கூடிய எதிரம்பு
அதை பார்த்து ஜீவிக்க முடியாமல் ஆற்றாமல் உன்னுடைய திருவாசலிலே வந்து போற்றி புகழ்ந்து நாங்கள் கொண்டிருக்கின்றோமே அப்படின்னு இந்த பகவத் பரமான அர்த்தம். இனி ஆச்சாரிய பரமான அர்த்தம், மாத்தார் உனக்கு வலி தொலைந்து அப்படின்னா இந்த இடத்துல மாத்தார்னா மாறுபாடு கொண்டவர்கள் அப்படின்னு அர்த்தம், பகைவர்கள் என்று அர்த்தம். பகைவர்கள்னா யார்? பிரமாணங்களையும் பிரமேயங்களையும் பிரமாதாக்களையும் தூஷித்துக் கொண்டு வேறுபட்டிருந்த மதாந்தரஸ்தர்கள், அப்படிப்பட்டவர்களைத்தான் இங்கே மாற்றார்கள் அப்படின்னு சொல்லப்படுறார்கள். அவர்கள் வந்து வாதம் செய்யும் பொழுது அவர்கள் வலிமாண்டு அடிபணிந்தார்கள் அப்படிங்கிறதுக்கும் பல பிரமாணங்கள் உண்டு. எம்பெருமானார் பட்டர் நம்பிள்ளை போல்வர்களுடைய சரித்தைகளிலே நம் பிரபலமாக சொல்லப்பட்டிருக்கு, வாதம் செய்து வென்றார்கள் அப்படின்னு. யாதவ பிரகாசராகட்டும் யஜ்ஞமூர்த்தி முதலானவர்கள்தான் எம்பெருமானார் திருவடிகளிலேயே பலி தொலைந்து அடிபணிந்தவர்கள். நஞ்சியர் தன் சீரை ஞானியர்கள் தாம் புகழும் வேதாந்தி, நஞ்சியர் அப்படி அந்த வேதாந்தியானவரை நஞ்சியராக்கி பட்டர் திருவடிகளிலே வந்து பணிந்தார். துண்ணுபுகழ் கந்தாடை தோழப்பர், நடுவில் திருவிரிப்பிள்ளை பட்டர் முதலானவர்கள்லாம் நம்பிள்ளை திருவடிகளிலே வந்து பணிந்தது அப்படிங்கறதெல்லாம் நாம் பிரசித்தமா அறிந்தது ஒன்று, கொண்டாடும்படியாக ஒன்று. அப்படி அவரவர்கள் குணங்களுக்கு தோற்று போற்றி புகழ்ந்து கொண்டு வந்து புகுந்தது போல அடியோங்களும் வந்து புகுந்தோம், எம்மையும் ஆட்கொண்டு அருள வேண்டும் அப்படின்னு வேண்டிக் கொள்றதாக இந்த அர்த்தம். இங்கே அத்வேஷிகளாகவும் அனுகூலர்களாகவும் இருந்தவர்கள் வந்து பணிவதை காட்டிலும் துவேஷிகளாக இருந்தவர்கள் இங்கே வந்து பணிவது விசேஷம் அப்படிங்கறதுனாலே இங்கே எடுத்து பேசப்பட்டிருக்கு. ஆச்சாரிய விஷயத்திலே சிஷ்யர்கள் முக்கியமாக செய்ய வேண்டியது என்னது? குரும் பிரகாசயேத்து தீமான் அப்படின்னு சொல்றபடிக்கு ஆச்சாரியனுடைய திருக்குணங்களையே நாம் புகழ்வதுதான் நாம் செய்யக்கூடிய காரியம். அப்போ ஏத்தி மனத்தி எழில் ஞான விளக்கை இருள் அனைத்தும் மாத்தினவர்க்கு ஒரு கைமாறும் மாயனும் காணகில்லான் போத்தி உகப்பதும் புந்தியிற் கொள்வதும் பொங்கு புகழ் சாத்தி வளர்ப்பதும் சத்தல்லவோ முன்னம் பெத்ததற்கேன்னு சொல்றபடிக்கு நாம் செய்யக்கூடிய கைமாறு என்ன? ஒன்றும் கிடையாது. உன் மொய்கழற்கே நான் அடிமை செய்ய வேண்டும் என்று துணிந்திருப்பது. அப்படி பிரதி உபகாரம் செய்ய முடியுமான்னா யாதாத்ம பாவியாய் நான் செய்வதற்கே துணிந்து கொண்டிருக்கேனே ஒழிய அதை செய்து முடிப்பதுங்கிறது சாத்தியம் ஆகாது. இருந்த பொழுதிலும் ஆச்சாரியனுடைய திரு குணங்களையே அவருடைய நாமத்தையே பிரஸ்தவிக்கிறது ஒன்றுதான் நாம் செய்யக்கூடிய கைமாறாக இருக்கும், ஒரு சச்சிஷ்யனானவன் செய்யக்கூடிய காரியமாகவும் இருக்கும் அப்படின்னு ஆச்சாரிய அனுபவத்திலே மிக அழகாக நமக்கு இங்கே பூர்வர்கள் இந்த அனுபவத்தை கொடுத்து இந்த பாசுரத்திற்கு 2 திவ்ய தேசங்களை ஆண்டாள் நாச்சியார் மங்களாசாசனம் பண்ணியிருக்காள் என்பதையும் பூர்வர்கள் நமக்கு காட்டிக் கொடுக்கிறார்கள். பெரியாய் அப்படிங்கிற இந்த சப்தத்தை எடுத்து திருக்கண்ணமங்கை அப்படிங்கிற திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் செய்வதாக எடுத்துக்கொள்ளலாம். திருமங்கையாழ்வார் பெரிய திருமொழியிலே பெரும்புறக் கடவை அப்படின்னு ஆரம்பித்த அந்த பதிகத்திலே பலஸ்ருதியிலே விண்ணில் விண்ணவராய் மகிழ்வெய்துவர் அப்படின்னு முடிக்கிறார். இந்த பாசுரங்களை கற்று வல்லவர்கள் சகிருதயமாக சொல்லக்கூடியவர்கள், அனுபவித்து அந்த பாசுரங்களிலே அந்த அனுபவத்திலே திகழ்பவர்கள் விண்ணில் விண்ணவராய் மகிழ்வு எய்துவார்கள் அப்படின்னு சொல்றார். அதே போலே கண்ணன் எம்பெருமான் மாத்தார் உனக்கு வலி தொலைந்துன்னு எதிரிகளை எல்லாம் அழித்தான் அப்படிங்கறதுனாலே அது எதனாலே நடந்தது? அவனுடைய சங்கின் ஒலி நாதத்தாலே பாஞ்சஜன்யத்தாலே. பத்தார் நடுங்க முன் பாஞ்சஜன்யத்தை வாய் வைத்த போரேரே அப்படின்னு சொல்றார்கள். ச கோஷோ தார்திராஷ்டிரானாம் ஹிருதயா நிவ்ய தாரயத்து அப்படின்னு சொல்றதுனாலே போரேரே என்ற சப்தத்தினாலேயும் பெரியாய் அப்படிங்கிற சப்தத்தினாலேயும் இங்கே இந்த திவ்ய தேசமானது திருக்கண்ணமங்கை என்கின்ற திவ்ய தேசத்தையே குறிக்கப்படுவதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். வெண்சங்கம் ஒன்றேந்திய கண்ணா அப்படின்னு சொல்றதனாலேயும் இந்த பெரியாய், பத்தார் நடுங்க முன் பாஞ்சஜன்யத்தை வாய் வைத்த போரேரே
வெண்சங்கம் ஒன்றேந்திய கண்ணான், இப்படி இந்த 3 பாசுர வரிகளாலேயே திருக்கண்ணமங்கையிலே எழுந்தருளியிருக்கும் எம்பெருமானைத்தான் இங்கே நாச்சியார் மங்களாசாசனம் செய்கின்றாள் என்பதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்த திவ்ய தேசமாக திருநாராயணபுரம் மேலக்கோட்டை என்று சொல்லக்கூடிய திவ்ய தேசம். பெரும் பசுக்கள் ஆத்தப்படைத்தான் மகனே அப்படின்னு சொல்றதுனாலே யதிராஜ சம்பத் குமாரா அப்படிங்கிறதுனாலே பெரும் பசுக்கள் ஆத்தப்படைத்தவன் யதிராஜர் சுவாமி ராமானுஷர் நிறைய அநேகமான அற்புதமான சொற்களிலே, இந்த பிரமாணங்களிலே பிரமேயங்கள் அனுபவத்தையும் தரவல்லவர்களான ஒரு ஆச்சாரியர்கள். அவர்களைத்தான் இங்கே பசுக்கள்னு சொல்றோம். அப்போ இந்த யதிராஜர் அப்படி கொண்டிருந்தார், பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தவன் அப்படிங்கிறதுனால இந்த திருநாராயணபுர பெருமாள் இந்த யதிராஜருக்கு மகன். ஆத்தப்படைத்தான், பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தார் யதிராஜர், அவருக்கு மகன் என்ற திருநாராயணபுர பெருமாளை சொல்றோம். மேலும் உலகினில் தோத்தமாய் நின்ன சுடரே அப்படிங்கிறதையும் திருநாராயணபுர பெருமாளுக்கே உரித்தாக சொல்லப்படுறது. இவர் எறும்பு புற்றினிலே முதலிலே மறைந்து கிடந்து உள்ளே அழுந்தி கிடந்து பின்னே தன்னை ஒரு சுடராக இந்த லோகத்துக்கு காட்டி கொடுத்தார் அப்படிங்கிற சரித்திரமும் பிரசித்தமா இருக்கிறதுனாலே பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே, பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தார். அநேகமான இந்த பிரமாணங்களிலே வாதத்திலே வெல்லக்கூடியவர்களான விசிஷ்டாத்வைத்தத்துக்குன்னு இருக்கக்கூடியவர்களான வல்லவர்கள், அவர்களே பசுக்கள் போலே கொண்டிருக்கக்கூடியவரான ஆற்றப்படைத்தவரான யதிராஜருக்கு மகனான திருநாராயணபுர சம்பத் குமாரனான பெருமாளேன்னு இந்த பெருமாளை மங்களாசாசனம் பண்றதுனாலே திருநாராயணபுர திவ்ய தேசத்தையும் இங்கே சொல்றதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆக ஆச்சாரிய அனுபவத்திலே 2 விதமான அனுபவங்களையும் அனுபவித்தோம். அதே போலே திவ்ய தேச அனுபவம் என்று சொல்லும் பொழுது 2 திவ்ய தேசங்களை இன்று நமக்கு ஆண்டாள் காட்டி கொடுத்ததாக நாம் எடுத்து அனுபவித்துக் கொள்ளலாம். இப்படி அதி அற்புதமான நோக்கிலே நாம் அனுபவிக்கும்படிக்கு நமக்கு சாதித்து கொடுத்ததான அந்த பூர்வர்களினுடைய திருவடிகளுக்கே நாம் பல்லாண்டு பாடி அமைவோம் என்று சொல்லி இந்த பாசுரத்திற்கு இந்த அனுபவம், அடுத்த அனுபவம் அடுத்த பாசுரத்திலே நாளை அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.